இன்றைக்கு பாசித பாரதிய ஜனதா கும்பல்கள் போல் அப்பாவி பொதுமக்களுக்கு அச்சுறுத்தல்களை மிரட்டல்களை விட்டதில்லை. பிரியாணி குண்டாக்களை தூக்கி ஓடியதில்லை. பல்லாயிரக்கணக்கான தாய் தமிழ் உறவுகளுக்கு இந்த மழை காலங்களில் பிரியாணிகளை வழங்கிய அமைப்பு. தமிழுடைய பண்பாட்டு மீட்சி மீட்பதற்கு ஜல்லிக்கட்டின் போராட்டம் தமிழ்நாட்டில் நடந்த போது அத்தனை இடத்திலும் களத்தில் இறங்கி அற்புதமான ஊட்டச்சத்தான பிரியாணியை வழங்கியது எஸ்டிபை. அதனால இது அண்டாவை தூக்கிட்டு போற கூட்டம் இல்ல, இது அண்டை மாநில மக்களுக்கும் அன்புகரம் ஈட்டுகிற அற்புதமான அரசியல் இயக்கம். அதுவும் நம்முடைய நெல்லை முபாரக் அவருடைய ஆளுமைகள் தோழமைகள் மிகவும் பண்பானவர்கள், பாசக்காரர்கள். நீங்கள் வேண்டுமானால் அனுமதியை கொடுங்கள், பேரணியை நடத்தி காட்டுகிறோம். உங்கள் காவல்துறையை விட எங்கள் நண்பர்கள் கைகோர்த்து அமைதியாக அழைத்துச் செல்வார்கள். தோழரிடத்திலே தொடர்பு கொண்டு சொன்னேன், ஒரு 5 நிமிடம் பொறுங்கள் என்று சொன்னேன். சொல்லிவிட்டு நான் பேசிய பிறகு காவல்துறையினுடைய உளவுத்துறை தலைவரும் உயரதிகாரிகளும் என்னை தொடர்பு கொண்டு சொன்னார்கள், உங்களோடு அவர் இருக்கிறார் என்பது தெரியும், நீங்கள் எங்களோடு இருக்கிறீர்கள், நீங்கள் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு செல்கிறீர்களா என்று கேட்டார்கள். நான் சொன்னேன், இந்த ஆர்ப்பாட்ட பேரணிக்கல்ல, அதிமுக திமுகவோடு யார் எவரோடு கூட்டணி இருந்தாலும் இந்த மேடையிலே வீற்றிருக்கின்ற அத்தனை தலைவர்களும், இங்கு வாழ்த்தி சென்றிருக்கிறார் ஜெயக்குமாரை தவிர அத்தனை தலைவர்களும் தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்பில் இருக்கிற ஒற்றுமையாக இருக்கிற தலைவர்கள். நாங்க தான் மேடை ஏறுறோம். இங்க தோழர் தியாகுவோ, இங்க என்னுடைய அருமை நண்பர் நம்முடைய திருமுருகன் காந்தியோ, வழக்கறிஞர் பாப்பா மோகனோ, என் அருமை சகோதரி ராஜேஸ்வரியோ, அடிகளாரோ, இன்னும் வருகிறது வாழ்த்திருக்கிற எந்த என் உறவுகளும் சிறிதேனும் வன்முறைக்கு இடம் கொடுக்க முடியாத என் தமிழ் சமூகத்தின் வாழ்வுக்கு உரிமைக்காக விழுகின்ற அடியை தங்கள் மீது வாங்கக்கூடிய சமூகத்தின் மாற்றத்திற்கான தலைமைகள். ஆதலால் நாங்கள் புறப்படுகிறோம் பேரணிக்கு என்று சொன்னபடியே உடனடியாக தலைவரை தொடர்பு கொண்டு உடனடியாக உங்களுக்கு அனுமதி வழங்கப்படுகிறது என்று சொன்னார்கள். இந்த சிறு கம்யூனிகேஷன் என்ன அப்படின்னா, சில அதிகாரிகள் நம்மளை பார்த்தா பயப்படுறான், வேற ஒண்ணுமே கிடையாது. அந்த பயம் இருக்கணும் தான். அப்புறம் சொல்ல வேண்டிய நல்ல அதிகாரி சொன்ன பிறகு நீங்க தாராளமா பேரணியை நடத்திங்க அப்படி என்று சொல்லி கடைசியில் நம்ம தியாகு தோழர் சொன்ன மாதிரி எப்ப பார்த்தாலும் இந்த கூவ நாத்தம் பிடிச்ச ஓரத்துல தான் விடுறீங்க, பேரணி கேட்டது இந்த வழி. அதனால அவர் சொன்ன மாதிரி தொடர்ச்சியாக இங்கு பல்லாயிரக்கணக்கில் திரண்டிருக்கிற என் தாய்மார்களும் உறவுகளும் இந்த பல்லாயிரக்கணக்கான மக்கள் பார்வையோடு வருகின்ற அந்த வாய்ப்பை மாண்புகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஜனநாயக சக்திகளுக்கு வழங்க வேண்டும். இங்க இருக்கிற தியாகும், இங்க இருக்கிற ராஜேஸ்வரியும், இங்க இருக்கிற திருமுருகன் காந்தியும், நாங்கள் எல்லாம் கடந்த கதே நம்முடைய நெல்லை முபாரக்கும் நம்முடைய ஜெகலான் பாய் அவர்கள் தலைவராக இருக்கின்ற போது 10 ஆண்டு காலம் இந்த கூட்டமைப்பு தான் இந்த மண்ணிலே இந்த பாசிச சக்திகளை வீழ்த்துவதற்கு நாங்கள் அணிவகுத்து நடத்திய போராட்டங்கள் ஒன்று சேர்ப்புதான் ஆட்சி மாற்றத்திற்கு அடிகோலியது. அப்படி ஆட்சி மாற்றத்திற்கு அடிகோலியிலே பெரும்பான்மையாக சிந்தாமல் சிதறாமல் வாக்களித்த எமது இஸ்லாமிய உறவுகள் வாக்குகளோடு தான் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இந்த நாட்டுடைய முதலமைச்சராக நீங்கள் அமர்ந்திருக்கிறீர்கள். ஆக உங்களிடத்தில் வேண்டுவது, தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்பின் சார்பாக நம்முடைய தலைவர்கள் கலந்து கொண்டார்கள். அந்த கூட்டமைப்பில் ஏகமனதாக இன்றைக்கு 150க்கும் மேற்பட்ட தலைவர்கள் ஒன்று கூடி நாட்டுடைய முதலமைச்சரிடத்திலே வைத்த கோரிக்கை என்பது உடனடியாக சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தி அனைத்து சாதிகளுக்கும் அவர்கள் எண்ணிக்கை ஏற்றவாறு சமூக நீதியை வழங்கல் முதலமைச்சர், அதற்கு உங்களை சந்திப்பதற்கு நேரம் தாருங்கள் என்று கேட்டிருக்கிறோம். முதலமைச்சர் நீங்க 150 பேரை கூட்டு வந்தா கோட்டையில நான் எங்க உட்கார்ந்து பேசுறதுன்னு கேட்டாங்க. இது கூட்டமைப்பு 14 ஆண்டு காலம் நாங்க கட்டி காத்து நடத்திட்டு வரோம். இதுல 10 பேர் வாங்க 20 பேர் வாங்கலாம் கூப்பிடாதீங்க. நாமக்கல் மாளிகையில் இருக்கிற அனைத்து கட்சி தலைவர்களையும் கூடி பேசுகின்ற அந்த இடத்தில் எங்கள் முபாரக்கோடும் திருமுருகனோடும் தியாகோடும் எங்கள் ராஜேஸ்வரியோடும் நாங்க வரேன்னு சொல்லி இருக்கிறேன். கூட்டமைப்புல இன்னைக்கு இருக்கிற சிபிஎம், சிபிஐ, விடுதலை சிறுத்தைகள், நம்முடைய பல அரசியல் கட்சிகள், மனிதநேய மக்கள் கட்சி, எல்லா கட்சியும் இருக்கு, ஷெரீப் உட்பட, தடாரகம் உட்பட எல்லாரும் வர எங்களுடைய கருத்துக்களுக்காக நேரத்தை ஒதுக்கி முதலமைச்சர் என்ன சொல்றாங்கன்னு கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்கன்னு சொல்லியிருக்கு. இன்னைக்கு 7% என்று தோழர் சொல்றார், தியாக சொல்ற 9% பிரிட்டிஷரை நமக்கு கொடுத்தான்றார். அதனால 7 வேணாம் 9 வேணாம், சாதி வாரிய கணக்கெடுப்பு நடத்து. என் இஸ்லாமிய உறவுகள் 12% இருக்கான், இல்ல 5% இருக்கான், இல்ல 17% இருக்கான், இல்ல 7 இல்லையா 5 தான் இருக்கா, இல்ல 3 இல்ல 2 தான் இருக்கானா, அதை நாங்கள் ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்கிறோம். ஆனா சாதி வாரி கணக்கெடுப்பு நான் நடத்த மாட்டேன்னு சமூக நீதி அரசு சொல்லலாமா?
பீகார்ல எடுக்கல, ஒடிசாவில் எடுக்கல. இன்னைக்கு நாம் கூட்டணியில் இருக்கிற நீங்கள் அங்க வகிக்கின்ற இந்திய கூட்டணி இன்றைக்கு அகில இந்திய முழுவதும் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவோம் என்று அறிவித்தார்களா இல்லையா? அவர் முன்னோட்டமாக இன்னைக்கு தெலுங்கானாவில் எடுத்துக்கொண்டு இருக்கிறார்களா இல்லையா? ஏன் சமூக நீதி அரசு, திராவிட முன்னேற்ற கழக அரசு சாதிவாரி கணக்கெடுப்பை எடுக்க மறுக்கிறது? அதனால் இங்கு பல்லாயிரக்கணக்கில் திரண்டிருக்கிற எஸ்டிபி கட்சியினுடைய இந்த மாபெரும் பேரணியின் ஊடாக தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களுக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் நான் கோரிக்கை வைக்கிறேன். உடனடியாக சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தி அனைத்து சமூகங்களும் அவருடைய எண்ணிக்கைக்கு ஏற்றவாறு இடஒதுக்கீட்டை வழங்குங்கள். 2 எம்எல்ஏவாய் போய் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் முதல் பேச்சு, ஏற்கனவே 2 முறை போனது இல்லை, இந்த முறை நான் சட்டமன்ற உறுப்பினராக 2021 சென்ற உடனேயே தமிழ்நாடு முதலமைச்சருக்கும் அமைச்சரவைக்கும் நான் வைத்த கோரிக்கை, என் நீண்ட நாள் இஸ்லாமிய சிறைவாசிகளை விடுதலை செய்யுங்கள் என்றுதான் சொன்னேன். நீங்க உங்க கட்சிக்கு எம்எல்ஏ இல்லைன்னு கவலைப்படாதீங்க. நீங்க யாரோட கூட்டணினாலும் எனக்கு கவலை இல்லை. எஸ்டிபி கட்சியின் குரலாய் வேல்முருகனின் குரல் தமிழக சட்டமன்றத்தில் ஒலிக்கும். அப்படிதான் இந்த பரோல் விடுப்பு, உடல்நிலையால் பாதிக்கப்பட்ட தோழர்களை ஸ்டாலின் மருத்துவமனையில் கொண்டு வந்து அனுமதித்தது. ஆக இந்த 2 கோரிக்கையும் நியாயமான கோரிக்கைகள். நாட்டுடைய பிரதமராக இருந்த ராஜீவ்காந்தி கொலை வழக்கிலே குற்றம் சாட்டப்பட்டவர்களை விடுதலை செய்கின்ற அதிகாரம் இருக்கின்ற தமிழக அரசுக்கு ஏன் இஸ்லாமிய சிறைவாசிகளை அனைவரும் விடுதலை செய்வதில் என்ன உங்களுக்கு தயக்கம்? யாருக்கு பயப்படுகிறீர்கள்? முதல்வர்களே, உங்களுக்கு இன்னைக்கு பரிந்து பேசுகிற கொஞ்சி உறவாடுகின்ற RSS சங் பரிவார கும்பல்கள், மோடி கும்பல்கள் உங்களுக்கு நிக்க மாட்டான். நாளைக்கு உங்கள் சமூக நீதி கோட்பாட்டுக்கும் ஆபத்து வருகிறது என்று சொன்னால் இந்த மேடையில் இருக்கிற தலைமைகள் தான் உங்களுக்காக வாதாடுவார்கள், போராடுவார்கள் என்பதை புரிந்து கொண்டு நமது எஸ்டிபி கட்சியினுடைய 2 கோரிக்கைகளையும் தமிழக முதல்வர் உடனடியாக ஏற்க வேண்டும். இங்கே தலைவர் உள்ளிட்ட இந்த ஆளுமைகளுடைய கோரிக்கையை வர இருக்கிற சட்டமன்ற கூட்டத்தொடரில் உங்களின் குரலாய், ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தின் குரலாய் வேல்முருகனின் குரல் ஓங்கி ஒலிக்கும் ஒலிக்கும் ஒலிக்கும். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.